ஸ்டார்டிங்ல வந்து ஓப்பனா ஏகமா எல்லாமே ஒரே இடத்துக்கு தோட்டம் ஏகமா மேய்ஞ்சிட்டு வந்துட்டு ஒரே செட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ அதை வேறு 36 பார்ட்டிஸ்னாமுங்க. அந்த ஒரு 6 பார்ட்டிஸ் 42 பார்ட்டிஸ்னா மாற்றி வச்சிருக்கிறோமுங்க. ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கு இங்க இருக்கிறதெல்லாம் 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒவ்வொன்று இருக்குங்க. அந்த இங்க இருக்கிறத வந்து ஒவ்வொன்றும் 1/2 ஏக்கராவுக்கு ஒன்று பண்ணி வச்சிருக்கிறோங்க. அதுல வளர்த்தி கொஞ்சம் சிஸ்டமா பண்றோமுங்க. முதல்ல அது மாதிரி செய்யலைங்க. இப்ப அதெல்லாம் நிறைய பண்ணதுக்கு பிறகு அது மாதிரி வந்துட்டு இப்ப ஆரம்ப கட்டத்துல நிறைய கத்துக்கிறக்க ஒரு 2 வருஷம் முதல்லயே நம்மளுக்கு அனுபவம் இருக்குதுங்க. பெரிய அளவுல வளர்த்தான்னா அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிற கத்துக்கிறதுக்கு 2 ஒரு 3 வருஷம் கத்துட்டோமுங்க. இப்ப அதை கத்துட்டு இப்ப அதுல என்னென்ன குறைகள் அதையெல்லாம் சரி பண்ணீங்க. இப்ப அது ஒரு தொழிலா மாத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. கிராஸ் அது இதுன்னு வளர்த்துறாங்க. லட்சக்கணக்கிலையும் கூட வளர்த்தலாங்க. இது மாதிரி சுத்தமான துவை பெருஞ்சாதி கோழி வளர்த்துறதுங்கிறது ஒரு இது மாதிரி ஒரு 900 கோழி ஒரு இடத்துல வச்சு பண்றதுங்கிறது இன்னைக்கு பிரம்மாண்டமான வேலை. இப்ப இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறோம். இவ்வளவு ஒரே இடத்துல பண்ண முடியாது. பார்ட்டிஷன்களை தனித்தனியா பண்ணீங்க. அதையெல்லாம் பண்ணி இப்ப நீங்க இந்த கோழி பண்ணைக்காக அமைத்த இடம் மட்டும் எவ்வளவு இடம் இருக்கு? 3 ஏக்கருங்க. இந்த கோழிக்கான செட்டுக்கு போட்டிருக்கிற இடம் மட்டும் 3 ஏக்கருங்க. 3 ஏக்கர் இது பண்ணைக்கு மட்டுமே அமைச்சிருக்கீங்க? ஆமாங்க ஆமாங்க. இந்த பாதை எதுக்காகன்னு சொன்னீங்கன்னாங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா கோழி உள்ள இருக்குதுங்க. இந்த சைடு வந்து ஃபீட் எல்லாம் போட்டு கொடுக்கறக்காங்க. இந்த 2 ஃபீருங்க. ஓகேங்க. உள்ள கோழி உள்ள நின்று வெளியில தலையிட்டு சாப்பிட்டுக்குங்க. நம்ம உள்ளயே போகாத வெளியில இருந்தே இது கொடுத்துக்குவோம். அடுத்தது கீழே இந்த உள்ள வந்து பரன் சிஸ்டம் இருக்குது பாருங்க.